ஸ்ருங்கேரி சாரதா ஆலயத்துடைய உள்புற அந்த கோபுர தோற்றம். இப்போது கிழக்கு வாயிலிருந்து நான் பிரதட்சணம் ஆரம்பிக்க போகிறேன் உங்களுக்காக. ஸோ எல்லாருமே அதை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போது கிழக்கு வாயிலுக்கு நேராக இந்த பலிபீடம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கல் மரம் தோஜஸ்தம்பம்னு நினைக்கிறேன், அதுக்கு பதிலாக கல் தூண் இங்கே இருக்குது. இது பலிபீடம். இது அப்படியே நேராக இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல். இந்த கிழக்கு வாசல்லேருந்து பிரதட்சணமாக நான் உங்களுக்கு இதை கொண்டு வர போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ரொம்ப அழகான ஒரு கோவில். பல அந்த ஹளிபேடு, ஹம்பி அதனுடைய சுற்றுப்பிரகாரம்லாம் கூட இப்படி தான் இருக்கும். அதை பார்த்தவங்களுக்கு அது தெரியும். இந்த ஆங்கிளை விட இது ஆங்கிள் நல்லாயிருக்கும். நான் அப்படி திருப்பிக்கிறேன். ஆனால் உயரம் தெரியாது இல்லையா? ஸோ I'll get back to the same position. பாருங்க, இந்த கீழ் பிரகாரம் மேடை மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் சுற்றி வரலாம். ஆனால் அதில் சுற்றி வந்தால் இந்த ஃபுல் இது கிடைக்காது நமக்கு வியூ. அதனால் நான் கீழே தரைத்தளத்திலேருந்து உங்களுக்கு பிரதட்சணமாக வரேன். இதுக்கு 5 வாசல் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்தது கிழக்கு வாசல். இப்போது அப்பிரதட்சணமாக வர்றதுனால இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி அதர் சைட்லேயும் 2 வாசல் இருக்கும். கருவறை விமானம் தெரியுதா? இது ஒரு 3வது வாசல். இது மூடி வச்சுருக்காங்க. இந்த மேற்கு புறத்தில் அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது இதனோட அமைப்பு. அந்த அதில் தசாவதார சிற்பங்கள் இருக்குது. நான் ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்திருக்கேன். தசாவதார சிற்பங்கள் அதே ஆர்டரில் மச்ச, கூர்ம, விராக, நரஹரி, வாமன, ஸ்ரீ பார்க்கவா, ராம, ஹலாயுத, கிருஷ்ண, கல்கி இந்த ஆர்டர்லையே இருக்குது. இது மேற்குப்புற வாசல். கிழக்குப்புறம் பார்த்தாலே மேற்குப்புறம். அப்போது வலது பக்கத்தில் 2 வாசல், இடது பக்கத்தில் 2 வாசல். ஸோ 5ன்னு தவறாக சொல்லிட்டேன். 6 வாசல் இருக்குது. இது இங்கேருந்து இந்த கருவறை கோபுரம் பாருங்கள். கிழக்கு வாசல் முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, அப்போ ரைட் பிஹைண்ட் மேற்கு வாசலில் நிற்கிறோம் நம்ம. இந்த பிரதட்சணத்தை நான் முடிச்சு விட்றேன். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் சுற்றி வரேன். இந்த மேற்கு வாசலில் தான் உங்களுக்கு அந்த மேற்கு புறத்தில் தான் இந்த பாருங்கள், இதுதான் மச்சம், கூர்மம். கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதில் ஆரம்பிக்குது மச்சமும் கூர்மமும். அந்தாண்ட வராகம், அதுக்கப்புறம் அதனோட அதர் சைட் நரஹரி, வாமனா, பர்கவான் அப்படி போயிட்டே இருக்குது. இங்கே தான் அந்த சிற்பம் ஆரம்பிக்குது. நான் கூட இதை முதல்ல கவனிக்கலை. என் சிஸ்டர் தான் பார்த்துட்டு பாரு இங்கே தசாவதார சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். இங்கேயும் 2 வாசல் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வாசல் இருக்கா. ஒவ்வொரு வாசலுக்கும் இந்த துவாரபாலகர்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். என்னோடய பேட்ரி டவுன் ஆகுது. எனிவே I'll finish this. இந்த வாசல் வழியாக வெளியில் வராங்க. இப்போ நம்ம மேலே பாருங்கள், கல் சங்கிலி இருக்குது. அந்த விமானத்தோட கூரையிலேருந்து கல் சங்கிலி நீங்கள் பார்க்கலாம். அதை ரெண்டு எட்ஜில் 2 கல் சங்கிலி தொங்கும் பார்க்கலாம். நீங்கள் நான் விமானத்தோட கூரையை காட்ட ட்ரை பண்ணுறேன். கல் சங்கிலி தெரியுதா பாருங்கள். ஒரு கல் சங்கிலி தெரியுதா? இது கல் சங்கிலி பார்த்துக்கோங்க.
இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதே போல் அந்த பக்கம் ஒரு கல் சங்கிலி காட்டிருக்காருங்க. இப்போ நம்ம மறுபடியும் கிழக்கு வாசலுக்கு வந்திருக்கோம். பிரதட்சணத்தை முடிக்க போகிறோம். ஒரு கல் சங்கிலி பார்த்தீங்களா? இங்கே இன்னொரு கல் சங்கிலி. இதையும் நான் உங்களை க்ளோஸ்அப் பண்ணுறேன். தெரியுதா? இது ஒரு கல் சங்கிலி. 2 இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ நம்ம கிழக்கு வாசலுக்கு நேராக வந்துட்டோம். பிரதட்சணத்தை முடிக்க போகிறோம். ரெண்டு துவாரபாலகர்களோட நம்ம கிழக்கு வாசலுக்கு நேராக இருக்கோம். தேங்க்யூ.